என்னோட கிட்டோ இப்போ டீனில் இருக்கிறதுனால இட்ஸ் ரொம்ப சிமிலராக இருக்குது. ஏன்னா பசங்க பசங்க சொல்கிற பேச்சை கேட்கறது கிடையாது. ஸோ அவங்களா ஒரு முடிவு எடுத்து தே ஆர் கோயிங் ஃபார் தனியாக போகிறாங்க. ஹாரர் மூவி மாதிரி போயிட்டு இட்ஸ் கோயிங் ஃபார் அ சயின்ஸ் ஃபிக்ஷன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்துச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன் கடைசியில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ தான் ஸ்பாய்லர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் சொல்லலை. படம் நல்லா இருக்குது. கிட்ஸுக்கான படம் தான். டீனேஜர்ஸ் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். அண்ட் இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி டக்குன்னு எந்த ஒரு டெசிஷனும் எடுத்து போகாமல் இருந்தாங்கன்னா இருக்கும். அந்த ஒரு இது மட்டும்தான். பட் மற்றபடி படம் குட். ஹாரர் படம் கிடையாது, இது த்ரில்லர் படம் தான். பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் இந்த படம் ஃபுல்லாக. என்ன ஆயிரும் நெக்ஸ்ட்டுன்னு கேட்டுட்ருப்பாங்க. என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தம்போது எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு மஸ்தாக இருந்துச்சு. எனக்கு பட்வன் சார் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஒரு டேரக்டராக ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலையும் சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். எல்லா படத்துலையும் பொன்னியின் செல்வரில் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் பார்த்தோம். அண்ட் இந்த படத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் பார்த்தோம். வாஸ் குட். யோகி பாபு சார் லென்த்தாக வச்சுருக்கலாம், பட் ரொம்ப மினிமலான சீன்ஸ்க்கு தான் வராங்க. ஆனால் அவர் வந்தப்போ ஒரு ஸ்பாட்னா வராரு. ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஒர்க். வேறு லெவலுங்க. ஒரு டைட்டில் சாங் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. வாஸ் குட், சூப்பர். படம் நல்லா இருக்குது. பசங்க கண்டிப்பாக பார்க்கணும். என்னோட கிட்டோ இப்போ டீனில் இருக்கிறதுனால இட்ஸ் ரொம்ப சிமிலராக இருக்குது. ஏன்னா பசங்க சொல்கிற பேச்சை கேட்கறது கிடையாது. ஸோ அவங்களா ஒரு முடிவு எடுத்து தே ஆர் கோயிங் ஃபார் தனியாக போகிறாங்க. நல்லா இருக்குது. ஹாரர் மூவி மாதிரி போயிட்டு இட்ஸ் கோயிங் ஃபார் அ சயின்ஸ் ஃபிக்ஷன். நல்லா இருக்குது. பார்த்திபன் சார் பயப்படுற மாதிரி இல்லை சார். இப்போ இருக்க பசங்க எங்கே பயப்படுறாங்க? பேரண்ட்ஸ்க்கே பயப்பட மாட்டாங்க. பேய் தான் அவங்கள பார்த்து பயந்து ஓடும். நல்லா இருக்குது சார். ஹாரர் மாதிரி இருக்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இட்ஸ் அ குட் மூவி. பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு அந்த படத்தில் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் இருந்துச்சுல, அது ஹாரர் படம்ன்ட்டு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்தது, அதுதான் சூப்பராக இருந்துச்சுங்க. இல்லை, ஹாரர் நல்லா பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி மாற்றிட்டாங்க. அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சின்ன பசங்க பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க நல்லா இருக்குங்க. எல்லாமே பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அது நீங்கள் படத்தை பார்த்த பிறகு சின்ன பசங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், கொஞ்சம் எஜுகேஷனலான படம். அவரு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காரு. பசங்களை மெயினாக வச்சு படம் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். படம் நல்லா இருந்தது. படத்தில் எல்லாமே நல்லா புரிஞ்சுது, எல்லாமே பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த சயின்டிஸ்ட் அந்த மாதிரி அது ஒன்றும் இல்லை. அது பெருசாக சின்ன பசங்க எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாமே பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. படம் மொத்தத்தில் மியூசிக்கு ஆர்ஆர் பசங்க எல்லாம் பசங்க மட்டும் இல்லை, எல்லாருமே ஜாலியாக ஃபன்னாக பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருக்குது. அவர் ஆக்சுவலி அது மட்டும் தான் கொஞ்சம் அவர் ரொம்ப ஷார்ட்டாக முடித்த மாதிரி இருந்தது. அவர் இன்னும் கொஞ்சம் படம் ஃபுல்லாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய அபிப்பிராயம் அதுதான். மற்றபடி ஓகே, படம் எல்லாம் நல்லா ஃபன்னாக ஜாலியாக பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தேன், அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க படம் பார்த்துட்டு. இல்லை, ஆக்சுவலி என்னென்னா அதான் படம் ஃபஸ்ட்டு நான் எல்லாருமே ஒரு பேய் படம் அந்த மாதிரி நினச்சாங்க. அப்புறம் பார்த்திபன் சார் வந்தப்புறம் கதை ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சு. அது ஒரு சயின்ஸ் ரீதியாக அப்படி போயிடுச்சு. நல்லாயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. அதில் மொத்தமே சயின்ஸை பற்றி தான் சொல்லிக்கிறாங்க. அந்த சயின்ஸ் அந்த பார்த்திபன் சார் ரொம்ப அந்த கண்டுபிடிச்சது அது செம்மையாக இருந்தது. அங்கிள் பார்க்கலாம் அங்கிள், நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. காமெடி எல்லாமே இருந்தது. நல்லா இருக்கு மூவி, நல்லா பார்க்குறதுக்கு. த்ரில்லிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இட் வாஸ் சம் லிட்டில் பிட் ஸ்லோவாக போட்டு, செகண்ட் ஹாஃப் இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்தோம் இது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரு ட்ராமாட்டிக்காக போகும், கொஞ்சம் இதெல்லாம் போகும். பட் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது.
அது வந்து என்ன சொல்கிறது, இது ஃபுல்லி சயின்ஸ் வழியாக போயிருக்கு. இது சயின்டிஃபிக்காகவே ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ நல்லா இது போடுறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஓல்ட் மூவிஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நாங்கள் கொஞ்சம் இன்னும் ஹாரராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே. படம் வந்து எதை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. ஒரு சீனுமே வந்து ஒரு பேய் படமாக இருக்குமா இல்லை ஹாரர் மூவியாக இருக்குமா, அது மாதிரி த்ரில்லிங்காக போச்சு. ஒரு சீன் நல்லா இருந்துச்சு, பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து சயின்ஸ் பேஸ் பண்ணிய படம் நல்லா இருக்கு. இந்த படத்தில் காமெடி இல்லை, காமெடிக்கான மூவி இல்லை. அது ஒரு த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த சீனில் என்ன இருக்கும், அடுத்த சீன் எப்படி இருக்குன்ற மாதிரியே தான் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் பார்த்திபன் சார் யூஷுவல் அந்த மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. இல்லை, இது ஹாரர் மூவி கிடையாது. ஆக்சுவலாக ஹாரர் மூவி கிடையாது. அதுதான் அந்த படத்தோட ஹைலைட்டே அதான். பார்க்க உங்களுக்கு ஹாரர் மூவி மாதிரி தெரியும், ஆனால் அது ஹாரர் மூவி இல்லை. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. பசங்க வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது சார், கேட்க நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்போ வாவ் பர்ஃபார்மன்ஸ் தான், நல்லாயிருக்கு, நல்லா. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி சப்ஜெக்ட் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு கிட்ஸு பசங்க ஒரு த்ரில்லரு சஸ்பென்ஸ் எல்லாமே கலந்து இருந்ததால் நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதான் அது வந்து ஒரு ஃபுல் சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த படம் போய் பார்த்தா தான் தெரியும், நம்ம இப்போ ரிவீல் பண்ணக்கூடாது. எல்லாமே கலந்து இருக்குது. கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணாங்க. காமெடி யோகி பாபு காமெடி இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது சார், சாங்ஸ் நல்லா இருக்குது. பார்த்திபன் சாருக்காக தான் மெயினாக வந்தோம் நாங்கள். அவரோட படம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும்னு கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் ஆச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படியே சஸ்பென்ஸ் வச்சு ஹாரர் மூவி நினச்சா ஹாரர் இல்லை, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரி இல்லை, ஒரே த்ரில்லிங்காக இருந்துச்சு. பார்த்திபன் சார் ஆக்டிங், தென் டீனா கேரக்டர், அப்புறம் ஆதித்யன் கேரக்டர், எனக்கு அவங்க 2 பேர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்திபன் சாரோடைய அந்த க்ரியேட்டிவிட்டியான அந்த ஸ்டோரி எழுதுகிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் நிறைய இது சொல்லியிருக்காங்க. ஸோ டீனேஜர்ஸ்னால் ஒன்றும் சும்மா கிடையாது, நான் எங்களாலேயும் எது வேணாலும் பண்ண முடியுன்ற அந்த அட்வென்ச்சரை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீனேஜர்ஸ்னால் டீனேஜர்ஸ்னால் நாங்கள் தான் அப்படின்றவங்களுக்கு நல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நான் வேறு ஏதாச்சும் சொன்னேன்னா நான் ஸ்பாய்லரோட வெளியே சொல்லிடுறேன். ஸோ அதை பற்றி எதுவும் பெருசாக படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ண்ணா. ஃபஸ்ட்டு நானும் யோகி பாபு சாரை பார்த்துட்டு சரி ஏதோ அவரும் பேயின்னு தான் நினச்சேன் நான் ட்ரெய்லரில். பார்த்தா இவர் மனுஷன்றாரு ஒரு இதில் வந்துட்டு, அதான். ஸோ நிறைய கொஞ்சம் அங்கங்கே பயம், நல்லா பிஜிஎம் அது இதுன்னு அதிக இதை க்ரியேட் பண்ணிட்டு நல்லாவே கொண்டு போயிட்டாங்க.